நீதி கதைகள் டிவி. அது இருட்டா இருக்கிற ஒரு ராத்திரி. ராமையாவோட வீடு அந்த ஊர்லயே ரொம்பவும் ஏழையோட வீடு. அந்த வீட்டுல விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குன்னா அது அவங்க தாத்தா காலத்து வெள்ளி பூஜை பொருட்களும் அப்படியே ஒரு வெள்ளி பெட்டியும் தான். அது மேல ராமையாவோட தூரத்து சொந்தமான சுப்பையாவோட கண் பட்டுச்சு. எப்படியாவது அந்த வெள்ளி பொருட்களை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சு சுப்பையா ராமையாவோட வீட்டுக்கு வந்தான். அப்பாவியான ராமையாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா சீதா மட்டும் மனுஷங்களுடைய பேச்ச பார்த்து அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவா. என்னம்மா இன்னைக்கு மழை வர மாதிரியே இருக்கு, மேகங்கள் எல்லாம் கருப்பா இருக்கு, மாடுங்கெல்லாம் வந்துடுச்சா இல்லையா? வந்துருப்பா, எப்ப பார்த்தாலும் மாடுங்களை பத்தி தான் யோசிப்பியா? வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க கல்யாணத்தை பத்தி ஏதாவது யோசிக்கிறியா? எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்து பாருமா, நம்ம கையில என்ன இருக்கு? அதுக்குள்ள கையில ஒரு பெரிய பையோட தோள்ல ஒரு துண்டோட சுப்பையா வேக வேகமா நடந்து வீட்டுக்கு வந்தான். ஓய் ராமையா மச்சான், வீட்டில தான் இருக்கியா? நான் தான் வந்திருக்கேன், சுப்பையா. அடடே சுப்பையா, வா வா, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? ஒன்றும் இல்லை மச்சான், இந்த ஊர் வழியா பட்டணத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். அதான் வழியில உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு மாசம் இங்க தங்கலாம் அப்படின்னு இருக்கேன். எதனா பிரச்சனையா? ஒரு மாசமா? இவன் எவனோ ஒரு மாசம் டேரா போட வந்திருக்கான் போலியே. அட, இதுல என்ன பிரச்சனை மச்சான்? இது உன் வீடு, வா உள்ள வா. சீதா, கௌரி, லக்ஷ்மி 3 பேரும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, யாரோ வந்திருக்காங்கம்மா, அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. யார் வந்தா என்னம்மா, வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும்ல. லக்ஷ்மி, ஒரு டம்ளர் அரிசி அதிகமா போடு. பார்வதி அம்மா அப்பதான் சமையலறைக்குள்ள வந்து, ஏண்டி மருமவள, உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? அந்த சுப்பையா வந்திருக்கான், ஒரு மாசம் தங்க போறானாமா. அவனுக்கு புருஷனை பொண்டாட்டியும் ஆக்கி அரைச்சு போட போறீங்களா? அவன் எப்பேற்பட்டவன்னு உனக்கு தெரியாதா? நீயாவது சொல்லக்கூடாது? அத்தை, வீட்டுக்கு வந்த மனுஷனை வெளியில போங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒரு மாசம் தானே, ஒரு வருஷமே இருக்கிறேன்னு சொன்னாலும் அவருக்கு நாம ஆக்கி போட்டுதான் ஆகணும். அம்மா, அந்த சுப்பையா மாமாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குமா. போன தடவை அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தானே வீட்டுல இருந்த பித்தளை குடம் காணாம போச்சு. ஐயோ, ஏமா இது, பித்தளை குடம் எப்படி காணாம போச்சு என்னமோ. இந்த தடவை அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, அந்த கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. சுப்பையா முகம் கழுவுறதுக்காக மாட்டுக்கொட்டாக்கு பக்கத்துல இருக்கிற தொட்டிக்கிட்ட வந்தப்போ ராமையா பசுக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருந்தான். என்ன மச்சான், மாட்டுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, உன்கிட்ட இருக்கிற எல்லாமே போச்சு, ஆனா அந்த பழைய வெள்ளி பொருளுங்க அப்படியே இருக்க. அதுவா? அது என் தாத்தா காலத்து சொத்து இல்லையா மச்சான், அதனால தான் அதை அப்படியே வச்சிருக்கேன். என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது அது கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா மச்சான், பத்திரமா பாத்துக்கோ, அதுக்கு விலை ரொம்ப அதிகம், இப்பெல்லாம் திருட்டுங்க அதிகமாயிடுச்சு. சீதா மோர் எடுத்துக்கிட்டு அங்க வந்தா. அவன் பேசுனதையெல்லாம் கேட்டான், ஆனா எதுவும் கேட்காத மாதிரி அவன் நடிச்சா. இந்தங்கண்ண, மோர் குடிங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, தாகமா இருக்கும். மோரு அமிர்த மாதிரி இருக்குமா, ராமையா கொடுத்து வச்சவன். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு மாசம் தங்க போறீங்கன்னு சொல்றீங்க, சந்தோஷம்தான். ஆனா எங்க கிராமத்து காத்து தான் ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் தாங்கிப்பேன். பார்வதி அம்மா வெத்தலை பாக்கு போட்டு மின்னுக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா அவங்க பக்கத்துல உட்காந்து, என்ன அத்தை, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? முட்டி வலி எல்லாம் குறைஞ்சதா? எங்கடா குறைஞ்சது, வயசாகுதுல்ல, வீட்டுல மருமக பொண்ணோ பேத்திங்களும் இருக்கிறதுனால ஏதோ அப்படி போகுது. அடா ஆமா அத்தை, இந்த ராமையா எதுக்கும் பயன்படாத அந்த பூமியை நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த வெள்ளி பொருளையாவது வித்தாதான் பொண்ணுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அதெல்லாம் சும்மா இருந்து என்ன பண்ண போகுது? என்ன சொல்ற சுப்பையா நீ? அது என் புருஷன் வாங்கினது, அது என்ன ஆனாலும் விற்க போறதில்ல. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அது இந்த வீட்டு வாசல் தாண்டாது. ஐயோ அத்தை, உங்க நல்லதுக்காக தான் சொன்னேன், கோவப்படாதீங்க. எல்லாரும் சாப்பிட உக்காந்தாங்க. சுப்பையா கழுகு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கௌரி லக்ஷ்மி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிடு மச்சான், நல்லா சாப்பிடு, எங்க சீதாவோட சமையல் இது. ஆமா மச்சான், ரொம்ப சுவையா இருக்கு. ஆமா, அந்த நெய் கிண்ணத்தை இங்க கொஞ்சம் கொடுமா. பாத்தியா லக்ஷ்மி, இருக்கிறது எல்லாம் இவரே சாப்பிடுறாரு. நாளைக்கு அப்பாவுக்கு என்னத்தை தான் நம்ம கட்டி கொடுக்கறதா? அம்மா அவரை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களேக்கா. அண்ணா, நல்லா சாப்பிடுங்க, இலையில எதுவும் மிச்சம் இருக்க கூடாது. வீட்டுக்கு வந்தவங்க வயிறார சாப்பிடணும்.
என்ன நேத்து பூசாரி சொன்னதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னம்மா அது? அதானே, நம்ம வீட்ல அந்த பழைய வெள்ளி பெட்டி இருக்குல்ல, அதுக்கு ஏதோ பிராணகண்டம் இருக்காமே. என்ன சீதா, அதுக்கு பிராணகண்டமா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஐயோ, அது சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலைங்க. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த வெள்ளி பெட்டிய நல்ல மனசு இருக்கிறவங்க தொட்டா மட்டும்தான் அவங்களுக்கு செல்வம் கிடைக்குமா. ஆனா அந்த பெட்டியை பார்த்து பேராசைப்பட்டு அதை அடையணும்னு நினைச்சு தொடுறவங்கள அந்த பெட்டிக்கு காவலுக்கு இருக்கிற பெரிய கருப்பு நாகம் அவங்கள கொத்திருமாமா. அப்படி சொன்னப்போ சுப்பையாவோட தொண்டையில சாப்பாடு மாட்டி இரும ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுறதுக்காக வீட்டுக்கு பின்னாடி வந்தான். அப்போ லக்ஷ்மியும் சீதாவும் துணிக்காய வைக்கிற சாக்குல அவன் பின்னாடியே வீட்டுக்கு பின்னாடி வந்தாங்க. என்ன இந்த சீதா பாம்பு கீம்புன்னு ஏதோ சொல்றா? இது உண்மைதானா? இல்லனா என்ன பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றாளா? அம்மா, இந்த இருட்டுல இங்க என்னமா பண்றோம்? எனக்கு பயமா இருக்குமா. எதுக்குடி பயப்படுற? நம்ம பூஜை அறையில இருக்கிற வெள்ளிப்பட்டி நம்மள பாதுகாக்குது. நேத்து திடீர்னு எழுந்துச்சு பார்த்தனா, அப்ப பூஜை அறையில இருந்து புசு புசுன்னு சத்தம் கேட்டுச்சே. என்னடா சத்தம் எழுந்துச்சு போய் பார்த்தா அந்த பெட்டியை சுத்தி 2 கருப்பு நாகம் இருக்கு. எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு. உண்மையாவாமா? பாம்பா? ஆமாடி, கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒன்னும் ஆகல. அந்த பூசாரி சொன்னாரே அது உண்மைதான் போல. யாராவது புது ஆளுங்க ராத்திரி நேரம் அந்த பெட்டி பக்கத்துல போனாங்க, அவ்வளவுதான், அவங்க உடம்புல உசுறு இருக்காது போல. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சுப்பையாவோட உடம்பு நடுங்கி அவன் கையில இருக்கிற சொம்பு டமால்னு கீழே விழுந்துச்சு. அண்ணா, நீங்களா இருக்கீங்க? இருட்டுல ஒண்ணுமே தெரியல. இருட்டுல பாம்பு ஏதாவது கால்ல பட்டுச்சா என்ன? இல்ல தெரியாம கீழே போட்டுட்டேன். நான் போய் படுத்துக்கறேன். சுப்பையா படுக்கையில அப்படி இப்படின்னு உருண்டுகிட்டு இருந்தான். சுப்பையா அவன் மனசுக்குள்ள, சீச்சி, பேயும் இல்ல பாம்பும் இல்ல, இதெல்லாம் சீதா போட்டுக்கிட்டு இருக்கிற நாடகம். நான் 1 மாசம் தங்குறேன்னு சொன்னதால என்ன விரட்டி அடிக்க திட்டம் போடுறா. ஆனா நான் ஒன்றும் அவ்வளோ சுலபமா பயப்பட மாட்டேன். அந்த வெள்ளி பெட்டியை எடுக்காம வீட்டு வாசலை தாண்ட மாட்டேன். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் மெதுவா போய் சாமி அறையில இருக்கிற வெள்ளி பொருளை எல்லாம் தூக்குறேன். வீட்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா பொறுமையா நடந்து சாமி ரூமு கிட்ட வந்தான். மெதுவா கதவை திறந்து பார்த்தான். உள்ள சின்னதா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு சீதா சாமி அறையோட கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தா. அவ தலைமுடிய விரிச்சு போட்டுக்கிட்டு கையில ஒரு தட்டுல குங்குமத்தை வச்சுக்கிட்டு முட்டை முட்டையா கண்ணை மாத்திக்கிட்டு ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அமைதியா இருங்க, எனக்கு யாரும் இந்த பெட்டியை தொட வர மாட்டாங்க. ஏன்னா பெட்டியை சுத்தி நான் இந்த குங்குமத்தை போட்டுட்டு வந்திருக்கேன். இது விஷம், இத தொட்டா அவங்க உயிர் போயிடும். ஓம் கிரீம் ஸ்வாஹா அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டு இருந்தத சுப்பையா ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அம்மா தாயே, கோவப்படாதீங்க. யாரோ தெரியாம பொறாம பேராசை கொண்டு உங்களை எடுக்கிறதுக்காக வந்தானா அவனை கொன்னுடுங்க. அவன் ரத்தத்தை குடிச்சிருங்க. அவன் உசுரோடவே இருக்க கூடாது. சுப்பையாவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி நனைஞ்சு போச்சு. மெதுவா அடி மேல அடி எடுத்து வச்சு அவன் படுத்திருந்த அறைக்கு போய் படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்கிற எல்லாரும் விடிய காலையில எழுந்திருச்சு அவங்கவுங்க வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி சீதா, இன்னுமா அந்த சுப்பையா எழுந்திருக்கல? 1 மாசம் இங்க இருக்கிறேன்னு சொன்னா 1 மாசமும் நல்லா தூங்கி 9 மணிக்கு தான் எந்திரிப்பான் போலயே. அத்தை, கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நம்ம ஊரோட காத்து ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். காஃபி குடிக்கிறதுக்கு பதிலா அவரு அந்த நேரத்துல எழுந்திருச்சு அவரு ஊருக்கே போயிடுவாரு. அம்மா, சுப்பையா மாமாவோட ரூம்ல அவரு நேத்து ராத்திரி முழுக்க தூங்கலமா. அவரு அழுவுற சத்தம் வேற கேட்டுச்சு. அழாம இருப்பாரா? நேத்து ராத்திரி அவருக்கு கனவுல 2 பெரிய பாம்பு வந்துச்சாமா. அதனால அழுதுகிட்டு இருந்திருப்பாரு போல. அப்பதான் சுப்பையா நேத்து கொண்டு வந்திருந்த அவனுடைய பெரிய பையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தான். நைட்டெல்லாம் தூங்கலன்றதுனால கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. அப்போ அவனை பார்த்து ராமையா ஆச்சரியமா கேட்டான். என்ன மச்சான், இவ்வளோ சீக்கிரமா எழுந்துட்ட? என்ன பைய தோல்ல போட்டுக்கிட்டு இருக்க? 1 மாசம் இருக்கிறேன்னு சொன்னியே. இல்ல மச்சான், ராத்திரி எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. அதோட ஊர்ல போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கா. அதனால போய் வேலையெல்லாம் பார்க்கலான்னு இப்பவே கிளம்பிட்டேன். அட என்ன மச்சான், காப்பியாவது குடிச்சிட்டு போயேன். ராத்திரி சரியா தூக்கம் வரலையா என்ன? இல்ல மச்சான், எனக்கு நேரம் இல்ல, நான் கிளம்பணும். அப்பதான் சீதா வெளியில வந்தா. கையில ஒரு பழைய இரும்பு பெட்டியை வச்சுக்கிட்டு இருந்தா. அது மேல வெள்ளி முலாம அவ பூசி இருந்தா. என்னன்னு இது, அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க?
சரி, ஏதோ வேலை இருந்து கிளம்புறீங்க போல. வெறும் கையை வீசிக்கிட்டு போனா நல்லா இருக்காது. இந்தாங்க, இது எங்க வீட்ல இருக்கிற வெள்ளிப்பட்டி. இதை எடுத்துக்கிட்டு போங்க. நான் சாமி கிட்ட கேட்டுட்டேன். உங்களுக்கு கொடுக்கறதுல சாமிக்கு சந்தோஷம் தானா? இந்தாங்கண்ண, இத எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் சுப்பையா அந்த பெட்டியை பார்த்து நடுங்கிக்கிட்டே, ஐயோ, எனக்கு வேண்டாம். அந்த பாம்பு பெட்டி உன் கையிலேயே இருக்கட்டும். அதுக்கு பக்கத்துல கூட நான் வரமாட்டேன். என்ன மச்சான், பாம்பா? என்னை விட்டுடுங்கப்பா, நான் பாட்டுக்குன்னு போயிடுறேன். ராமையா, நீ கொடுத்து வச்ச வந்தா. உன் பொண்டாட்டி புத்திசாலி. இந்த வெள்ளி பெட்டியும் உனக்கு தான் சொந்தம். என்னை விட்டுடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லி சுப்பையா பின்னாடி கூட திரும்பி பார்க்காம துண்ட காணோம் துணிய காணோம்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சான். ராமையாவுக்கு ஒன்னும் புரியல. என்ன சீதா, பாம்பு அது இதுன்னு ஒரே நாள்ல ஓடி போயிட்டான். அவன் என்கிட்ட 1 மாசம் தங்குறேன்னு சொன்னானே. ஒண்ணும் இல்லங்க, அவருக்கு நம்ம ஊர் காத்து ஒத்துக்கல. பின்ன மத்தவங்க சொத்து மேல ஆசைப்பட்டா அவங்கள நாங்க இருக்க விட்டுருவோமா? சரியானவதான் நீ மருமகளே. நேத்து ராத்திரி சாமி அறையில நீ போட்டிய ஒரு நாடகம். அத நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நானே பயந்துட்டேன். அப்புறம் அவன்லாம் ஒரு மூளையா? அதான் பயந்து பொழுதோடவே ஓடி போயிட்டான் பாரு. ஏமா, அப்ப பாம்பு கதை சொன்னியே, அது பொய்யா? நான் உண்மை நினைச்சு நேத்து ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லையேம்மா. பைத்தியக்காரி, அந்த கடவுள் நமக்கு துணையாதான் இருப்பாரு. ஆனா அதுக்காக பாம்பை எல்லாம் பாதுகாப்புக்கு அனுப்ப மாட்டாரு. நம்ம சொத்தை நாம தான் பாதுகாத்துக்கணும். அந்த சுப்பையோட பார்வை இந்த வெள்ளி பெட்டி மேலதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். அப்படின்னா அவன் நம்ம வீட்டுக்கு வந்தது இந்த பொருளை திருடதானா? சீச்சி, உறவாச்சே அப்படின்னு உள்ள விட்டா என் கழுத்த இருக்க பார்த்துருக்கானே. நல்ல வேலையா உன்னாலதான் நாம தப்பிச்சிருக்கோம். நீங்க அப்பாவிங்க, உங்களுக்கு நல்ல மனசு. ஆனா உங்களை சுத்தி எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த சுப்பையாவுக்கு உங்க சொத்து மேலதாங்க ஒரு கண்ணு. அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் அவர் இங்க தங்கவே வந்தாரு. அப்படி சீதா அவருடைய அபாரமான அறிவால நல்லபடியா நாடகமாடி அந்த சொத்தை எடுத்துட்டு போறதுக்காக வந்த சுப்பையாவ தனித்தறிக்க வீட்ல இருந்து ஓட விட்டுட்டா. இந்த கதையில இருக்கிற நீதி, நாம அப்பாவியாவும் நல்லவங்களாவும் இருக்கிறது தப்பில்ல. ஆனா இன்னொருத்தங்க நம்மளை ஏமாத்துற அளவுக்கு நாம அப்பாவியாவும் நல்லவங்களும் இருக்கிறது ரொம்ப தப்பு. எப்பவுமே நம்ம வீட்டு சொத்து மேல யார் கண்ணு பட்டாலும் அவங்கள அங்கிருந்து ஓட விடுறதுல எந்த தப்பும் இல்ல. அதுக்காக ஒரு நாடகம் போட்டா கூட அதுல எந்த தப்பும் இல்ல. ஆகாயத்துல நட்சத்திரங்கள் எல்லாமே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது கேசவாபுரம் அப்படிங்கிற ஊரு. ரங்கையா கட்டில படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. உள்ள ரங்கம்மா, ராமு, சீதா 3 பேரும் படுத்திருந்தாங்க. திடீர்னு அந்த நடுராத்திரியில ரங்கையோட வீட்டு கதவை யாரோ டப் டப்புன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ரங்கையா எழுந்துச்சு உக்காந்து கண்ணு தொடச்சுக்கிட்டு, யாருடா அது? பகல் முழுக்க வயல்ல வேலை செஞ்சுட்டு ராத்திரி நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா என் தூக்கத்தை கெடுக்க வந்திருக்கிறது. ராமு, ராமு, அந்த மண்ணெண்ணெய் விளக்க கொண்டு வா. யாருன்னு பார்க்கறேன். திருடனுங்களா இருந்தா மண்டைய பொழந்துடுவேன். ராமு தூக்க கலக்கத்துல கையில விளக்கு பிடிச்சுக்கிட்டு வந்து, என்னப்பா நீங்க? திருடனுங்க கதவை தட்டி வருவானுங்களா இல்ல செவரெகிரி குதிச்சு வருவாங்களா? ஒருவேளை நம்ம மாடு கண்ணு போட்டிருக்கலாம். வேலைக்காரன் எதனா கதவை தட்ட போறான். நல்லா இருக்குடா உன் அறிவு. வேலைக்காரனா இருந்தா பின்வாசல் கதவை தட்டுவான். முன்வாசல் கதவை ஏன் தட்ட போறான்? யாரு வந்திருக்காங்கன்னு தெரியல. போய் கதவை திறந்து யாருன்னு பாரு. ராமு கதவு திறந்துக்கிட்டு வெளியில போனான். அப்ப வாசல்ல 4 பெரிய பெட்டி அப்புறம் 2 துணி மூட்டையோட சுப்பையாவும் காந்தம்மாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா அவங்க கதவு திறந்ததும், ஏறாங்கய்யா, நீ மனுஷனா இல்ல கும்பகாரனானா? 1/2 மணி நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன். நீ யோசிச்சு யோசிச்சு வந்து கதவை திறக்கிற. சரி, இந்த பெட்டி எல்லாத்தையும் முதல்ல வீட்டுக்குள்ள கொண்டு வா. ரங்கையா அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியமா, என்ன சுப்பையா மாமா, இன்னும் காலையில விடியவே இல்ல, அதுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க பேய்ங்க மாதிரி. இதுல பெட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கீங்களே. ஆமா, என்ன விசேஷம்? பேயா? சொந்தக்காரங்களை பார்த்து பேயின்னு சொல்றது கொஞ்சமாவது நல்லா இருக்குங்களாண்ணே? எங்க ஊர்ல மழை இல்ல, வெயில் வேற ரொம்ப அதிகம்ல. அதான் உங்க ஊர்ல ஒரு மாசம் தங்கிட்டு போலான்னு வந்தோம். இங்க நல்ல குளுகுளுன்னு இருக்கே, சந்தோஷமா இருக்கலான்னு வந்தோம். ரங்கம்மா, ரங்கம்மா, என்ன இன்னும் தூக்கம்? விடிஞ்சும் எழுந்திருக்கலையா? ரங்கம்மா சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தா. அட அண்ணி, நீங்களா? வாங்க அண்ணி. இவ்வளவு விடிய காலையில யாரும் வரமாட்டாங்கல்ல, அதான் தூங்கிட்டேன். நல்லா இருக்கீங்களா?
எங்க நல்லா இருக்கிறது ரங்கம்மா, அந்த மாட்டு வண்டியில உங்க ஊருக்குள்ள வர்றதுக்குள்ள இடுப்பெலும்பெல்லாம் உடைஞ்சு போச்சு. டே ராமு, என்ன நிக்கிற, பெட்டி எடுத்து உள்ள வையி. அறையில உங்க பெட்டி எதனா இருந்தா எடுத்து வெளியில வச்சுட்டு என் பெட்டிய வையி. ரங்கம்மா, கொஞ்சம் சூடா தண்ணி வச்சு கூட, குளிச்சிட்டு வரேன். ஆமா ஆமா ரங்கம்மா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுல கொஞ்சம் மஞ்சத்தூளும் 4 வேப்பிலையும் போடு. என் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் குளிச்சதும் ஃபில்டர் காஃபி வேணும். பால்ல தண்ணிய மட்டும் கலந்துராத. அதை கேட்டு ரங்கையா அவன் மனசுக்குள்ள, 2 பேரும் குண்டாங்குண்டானா சோறு சாப்பிட்றவங்க. இதுல தண்ணி சூடா இருக்கணுமா? காப்பியில தண்ணியே கலக்கக்கூடாதான். என் வீட்டுல பால் கறக்கிறதே ஒரே ஒரு மாடு. மொத்த பாலையும் இவங்களே குடிப்பாங்க போலயே. மாமா, இந்த பெட்டியில என்ன இருக்கு? கல் எதுனா கொண்டு வந்தீங்களா? கல்லு இல்ல, அதுல என்னோட பட்டு வேட்டி பட்டு சட்டையும் என் பொண்டாட்டியோட புடவையும் இருக்கு. அப்புறம் உங்க வீட்டுல சுத்தமான நெய் இருக்குமோ இல்லையோ, நெய்யும் வச்சிருக்கேன். எனக்காக கொண்டு வந்திருக்கேன், நீங்க எடுக்காதீங்க. அதை கேட்டு ரங்கையா கோவமா, சுப்பையா மாமா, எங்க வீட்லயே ஒரு மாடு இருக்கு. பாலுக்கும் நெய்யுக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எதுக்காக உங்க நெய்ய கேட்க போறேன்? சரி, வந்து படுத்து தூங்குங்க, விடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். தூங்குறதா? ஐயோ, நான் ஒரு தடவை எழுந்துச்சிட்டேனா மறுபடியும் படுத்து தூங்க மாட்டேன். ஆமா, எங்க உன் மருமக சீதா காணுமே? போமா, நல்லா சூடா பால் காய்ச்சி கொண்டு வா. என் வீட்டுக்காரருக்கு காலையில பால் குடிக்கலனா நாளே தொடங்காது. அதுக்கப்புறம் சுட சுட தோசையும் கொஞ்சம் இஞ்சி துவையலும் அரைச்சு கொடு. இஞ்சி துவையல் தான் எங்களுக்கு வேணும். சீதா தூக்க கலக்கத்துல கோவமா, என்ன இது, விடிய காலையில தோசை சுடணும், சட்னி அரைக்கணுமா? அது முடியுமா? வீட்ல பழைய சோறுல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன், கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு கொடுக்கற, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காந்தம் அதை கேட்டு ஆச்சரியமா, அடடா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, பழைய கஞ்சி குடிக்கிறீங்களா அப்படின்னு மருமக கேக்குறானா? என்ன ரங்கம்மா, மருமகளுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கல போலியே. இல்ல நீ, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. நீ போய் அடுப்பு பத்த வை சீதா, நான் வந்து சமைக்கிறேன். இல்லனா இவங்க நம்மள உசுரை எடுத்துருவாங்க போல. சுப்பையா நேரா போய் ரங்கையோட கட்டில்ல அப்படியே உட்காந்துக்கிட்டான். ரங்கையா, அந்த விசிறிய கூட, காத்தே வர மாட்டேங்குது. நீயே வந்து பேசாம கொஞ்சம் விசிறி விட. ரங்கையா பல்ல கடிச்சுக்கிட்டு, நான் வந்து உனக்கு காத்து விசிறணுமா? ஏன் மாமா, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா இல்ல நீ ஜமீன்தாரா? உனக்கு எல்லா வேலையும் நான் செய்யணுமா? வீட்டுக்கு வந்த சொந்த பந்தத்தை கடவுள் மாதிரி பார்க்கணும்னு உங்க அப்பா அம்மா சொல்லி தரலையா? வந்து காத்து விசிறி விட. காலையில 6 மணி இருக்கும். சூரியன் இப்பதான் வெளியில வந்துகிட்டு இருந்தான். சமையல் அறையில சீதா ரங்கம்மா 2 பேருமே அடுப்புல விறகு வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விறகுதான் எரியவே இல்ல. அத்தை, என்ன இது, இந்த சொந்தக்காரங்க விடிய காலையிலேயே வந்து எதுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கறாங்க? அதுலயும் அந்த காந்தமத்தை இருக்காங்களே, அவங்க வாசல்ல நின்னுக்கிட்டு இது செய்ய அது செய்ய அப்படின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மெதுவா பேசு சீதா, அன்னைக்கு காது ரொம்ப பெருசு, நம்ம மெதுவா பேசினாலும் கேக்கும். என்ன பண்றது, எனக்கும் தான் பிடிக்கல, ஆனாலும் சொந்த பந்தமாச்சே, அதான். அப்பதான் சொல்லி வச்சாப்ல காந்தம்மா சமையலறைக்குள்ள வந்து, என்ன ரங்கம்மா இது, இப்படி வீடு முழுக்க புகையா இருக்கு, கண்ணெல்லாம் எரியுது. எங்க ஊர்ல இந்த மாதிரி அடுப்பெல்லாம் இல்ல, அங்க மண்ணெண்ண அடுப்பு வந்துருச்சு, அதுல புகையும் வராது ஒன்னும் வராது, சமையல் பட்டுன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு தான் அவ்வளவு வசதி இல்லையே. அப்போ சீதா கோமா, அத்தை, உங்களுக்கு எதுக்கு இந்த புகையில இவ்வளவு கஷ்டம்? கண்ணு எரியுதுன்னு சொல்றீங்களே, பேசாம வெளியில உட்கார வேண்டியது தானே? இப்படி சமைக்கிறவங்களுக்கு வந்து எதுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? நாங்களாவது ஒழுங்கா சமைப்போம்ல. எவ்வளவு திமிருடி உனக்கு, பெரியவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. நான் நீங்க ஒழுங்கா சமைக்கிறீங்களான்னு பார்க்க வந்தேன். இஞ்சி துவையல்ல இஞ்சி ரொம்ப அதிகமா இருக்கு, இப்படி இருந்தா காரமா இருக்கும். எங்க வீட்லலாம் எல்லாத்தையுமே பக்குவமா பதமா செய்வோம். அப்போ ரங்கம்மா சமாளிக்கிறதுக்காக சிரிச்சு, அண்ணி, சின்ன பொண்ணு ஏதோ கோவமா பேசிட்டா தப்பா எடுத்துக்காதீங்க, இந்தாங்க தோசையும் சட்னியும் ரெடியா இருக்கு, கொண்டு போய் கொடுங்க. ஏது நான் எடுத்துட்டு போகவா? நான் எடுத்துட்டு போறதுக்கு நீ எதுக்கு இங்க இருக்க? உங்க வீட்டுக்கு தானே நாங்க வந்திருக்கோம், நீ தான் கொண்டு வந்து கொடுக்கணும். எங்க வீட்ல இருந்தா நானே பரிமாறிப்பேன். ரங்கம்மா தலையில அடிச்சுக்கிட்டு அந்த தோசை தட்டை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா. சுப்பையா ஒரே ஒரு நிமிஷத்துல 4 தோசையை சாப்பிட்டு முழுகிட்டான். அடாடா, சும்மா சொல்லக்கூடாது ரங்கையா, உன் வீட்டுக்காரம்மா நல்லா சமைக்கிறாங்க. எங்க அந்த ஊறுகாவை இன்னும் கொஞ்சம் போட. மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறீங்க? எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடணும்னு தோணுது.
ரங்கையா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு, என்னது நாட்டுக்கோழி குழம்பா? காலையில சாப்பாடு இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ள மதிய சாப்பாட்டை பத்தி பேசுறியா மாமா? மாமா, இது கிராமம், பட்டணம் இல்ல. இங்க வெறும் பருப்பு குழம்பும் கத்திரிக்காய் குழம்பும் தான் தருவாங்க. ஏன் ரங்கையா, வீட்டுக்கு வந்த சொந்தத்தை இப்படி தான் கவனிப்பியா நீ? சொந்தக்காரங்களுக்கு பருப்பு குழம்பு போடக்கூடாது, நாட்டுக்கோழி குழம்பு தான் போடணும், பார்த்து கவனி. ரங்கையா மனசுக்குள்ள, விட்டா இவன் போறதுக்குள்ள என் சொத்தையா அழிச்சிடுவான் போல தெரியுது. இவனை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறது? காலையில 8 மணி இருக்கும். ரங்கையாவோட பக்கத்து வீட்ல இருக்கிற சுசீலா, என்னங்கண்ணே, காலையில இருந்து வீடு கலகலன்னு இருக்கே, வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் வந்திருக்காங்களா என்ன? அவங்க குரலு எங்க வீடு வரைக்கும் தெளிவா கேக்குதே. அது கேட்டு ரங்கையா, கலகலன்னு இல்ல, என் வீடு கடகடன்னு நடுங்கிக்கிட்டு இருக்கு. வந்திருக்கிறது சொந்தக்காரங்க இல்ல, கெட்ட கனவு. போய் வேலைய பாரு. அப்பதான் அந்த ஊர்லயே ரொம்ப புத்திசாலியான ராஜையா ரங்கையாவோட வீட்டுக்கிட்ட நடந்து வந்தாரு. என்ன ரங்கையா, காலையிலேயே பொண்டாட்டிக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? சூரியனே இன்னும் வரல, ஆனா தலை ரொம்ப சுடுதே. வா ராஜையா வா, எல்லாம் என் நேரம். உள்ள போய் பாரு, என்ன வந்திருக்குன்னு தெரியும். என் சுப்பையா மாமா இல்ல, அவரு குடும்பத்தோட வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. 1 மாசம் தங்கி என் உயிரை வாங்கிட்டு தான் போவாராம். ஓஹோ, சுப்பையா இங்க வந்திருக்காரா? உனக்கு விஷயம் தெரியுமா? உன் பெரியப்பா பையன் இருக்கானே சீனு, அவன் வீட்டுக்கு போய் தங்கி 10 மூட்டை நெல்லை காலி பண்ணிட்டு வந்தாராம். ஐயோ ராஜையா, எதனா யோசனை இருந்தா சொல்லு. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏதேதோ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியும் மருமகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்கள விரட்ட எதனா திட்டம் இருந்தா சொல்ல, அதுக்கு பதிலாக உனக்கு 10 ரூபாய் தரேன். 10 ரூபாயா? அப்ப பலமான திட்டம் தான் போடணும். ரங்கையா, விடிய காலையில தானே வந்தாங்கன்னு சொன்னேன். அப்போ சரியான பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் நமக்கான ஆயுதம். நான் ஒரு நாடகம் ஆரம்பிக்கிறேன், நீ கூடவே இரு. நான் என்ன சொன்னாலும் நீயும் சரின்னு பேசிடு. அப்பாடா, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். முதல்ல அவங்கள இங்கிருந்து விரட்டு, அது போதும். கொஞ்ச நேரத்துல ராஜையா ரொம்ப கம்பீரமா முகத்தை வச்சுக்கிட்டு ரங்கையாவோட வீட்டுக்கு வந்தாரு. அவரு கையில ஒரு பழைய புத்தகம் இருந்துச்சு. அப்ப ராஜையா சத்தமா, ரங்கையா, ரங்கையா, எங்க இருக்க? உடனே சீக்கிரம் வாடா, உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு, பரிகாரம் பண்ணியாகணும். என்ன ராஜையா, விடிய காலையிலேயே வீட்டுக்கு வந்து கெட்ட நேரம்னு சொல்ற? யாருக்கு கெட்ட நேரம், என்ன கெட்ட நேரம்? வா சுப்பையா, வா வா. ஒன்றும் இல்லை, ரங்கையாவோட வீட்டுக்கு விடிய காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாபம் வருமா? அதுவும் விடிய காலையில சாபம். காந்தம்மா பதட்டமா, சாபமா? என்னங்கன்னு சொல்றீங்க? விடிய காலையில நல்ல குளு குளுன்னு இருக்கும்போது நாங்க வந்தோம், இதுல சாபம் என்ன இருக்கு? எங்க மேல உங்களுக்கு கோவமா? எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா, அந்த கிரகங்களுக்கு தான் கோவம். இந்த புத்தகத்துல எழுதி இருக்கிறபடி பார்த்தா வந்த சொந்தக்காரங்களால ரங்கையா சொத்து அழியும். அப்ப ரங்கையா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு, ஐயோ, என் சொத்து அழிய போதா? என் வீடு, என் வயலு, மாடுங்க. ஐயோ ராஜையா, இன்னைக்கு காலையில இவங்க தான் வீட்டுக்கு வந்தாங்க. ரங்கையா அமைதியா இரு, நாங்க வந்தா உன்னோட சொத்து எப்படிப்பா அழியும்? இந்த ராஜையா தேவையில்லாத புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றான். ராஜையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சுப்பையா, நான் ஒன்றும் சும்மா சொல்லல. ரங்கையாவோட சொத்து அழியிறது மட்டுமில்ல, வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களோட பெட்டியில பட்டு புடவை நெய்யன்னு எது இருந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா சாம்பலாகும்னு புத்தகத்துல எழுதியிருக்கு. காந்தம்மா பதட்டமா, என்னது, எல்லாம் அழிஞ்சிடுமா? ஐயோ, என்னோட தங்க நகை, என் பட்டு புடவை, நீங்க சொல்றது உண்மைதானே? ஐயோ, நேத்து தானே ஒரு புது பட்டு புடவை நான் வாங்கினேன். சுப்பையாவும் ரொம்பவும் பயந்து போய், நெய் டப்பா எல்லாம் உருகி போயிடுமா? ராஜையா, பயமுறுத்தாத. இந்த சாபத்துக்கு எதனா பரிகாரம் பண்ணணும்னா சொல்லு. ரங்கையா நிச்சயமா அந்த பரிகாரத்தை செஞ்சிடுவான். நான் என்ன பண்றது மாமா? விடிய காலையில வந்தது நீங்க, அப்ப பரிகாரம் நீங்க தான் பண்ணணும். நான் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துடுவேன். அட, இதுக்கு பணம் செலவாகாது சுப்பையா. இதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா வீட்டுக்கு வந்த சொந்த பந்தமே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் செய்யணும். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா வேர்வை சிந்தும். வேர்வை துளி மண்ணுல பட்டதுமே உங்க சாபம் போயிடும். அப்பதான் உங்க பொருளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. சுப்பையா காந்தம்மா 2 பேரும் பயத்துல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொத்து போயிடுமோ அப்படிங்கிற பயம்தான் அந்த பயம். காந்தம்மா கவலையா, ஏன இப்போ வேலைன்னா என்ன வேலை செய்யணும்?
நான் பிறந்த வீட்டிலயோ புகுந்த வீட்டிலயோ கையில தொடப்பத்தை கூட பிடிச்சதில்ல. இப்ப வேலை செஞ்சா காப்பு காய்ச்சிட்டாது. கையை காப்பு காய்ச்சா பரவாயில்லம்மா, பட்டு புடவைக்கு எதுவும் ஆகாதுல்ல. நீங்க இப்பவே மாட்டுக்கொட்டகைக்கு போய் சாணி எல்லாத்தையும் அள்ளி கூடையில போடுங்க. அந்த சாணி உங்க கையில பட்டதும் உங்க சாபம் சீக்கிரம் போயிடும். சாணி எடுக்கணுமா? சிச்சி, எனக்கு வாந்தி வருமே. ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல அண்ணி, மூக்குக்கு ஒரு துணியை கட்டிக்கோங்க. உங்க பட்டு புடவைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? வாங்க, மாட்டுக்கொட்டை எங்க இருக்குன்னு காட்டுறேன். காந்தம்மா முகத்துக்கு ஒரு துணியை கட்டிக்கிட்டு மாட்டுக்கொட்டாய்க்கு போனா. ராஜையா, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் காலையிலேயே தோசையை சாப்பிட்டுட்டேன், தூக்கம் வருது, போய் தூங்கவா? நீங்க போய் தூங்கினா உங்க டப்பால இருக்கிற நெய்யெல்லாம் உருகி போயிடும். ஒன்று பண்ணுங்க, பின்பக்கமாக போய் அங்கே இருக்கிற விறகு எல்லாத்தையும் கோடாலி வச்சு உடைங்க. அப்புறம் கிணத்துல தண்ணி மொண்டு தொட்டியில் ஊத்துங்க. உங்க வேர்வை துளி கிணத்துல விழுந்தாலும் பரிகாரத்துக்கு நல்லது தான். ராமு சிரிச்சுக்கிட்டே, மாமா இருங்க, நான் போய் கோடாலி கொண்டு வரேன், அதுதான் விறக நல்லா உடைக்கும். சுப்பையா வேற வழி இல்லாம விறகு வெட்டுறதுக்காக கோடாலிய பிடிச்சி ஒரு வெட்டு தான் வெட்டினான். அவ்வளவுதான், அவன் கைய அப்படியே செவந்து போச்சு. பாவம் சுப்பையாவால முடியல. ஐயோ ரங்கையா, என்ன கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்கியா என்ன? கோடாலிய பிடிச்சி கையெல்லாம் காப்பு காய்ச்சிடுச்சு, என்னால முடியல. நான் என்ன பண்ண மாமா? எல்லாம் கிரகங்களோட தப்பு. நீ மட்டும் பரிகாரம் பண்ணலனா உன் பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் சாம்பல் ஆயிடும். உன் விருப்பம், நீயே யோசிச்சுக்கோ. சீதா மாட்டுக்கொட்டைய கிட்ட வந்து, அத்தை, அங்க பாருங்க, அந்த மூலையில சாணி அப்படியே இருக்கே, அதையும் எடுங்க. இல்லனா சாபத்தின்படி பாதி பட்டு புடவையதான் நீங்க காப்பாத்த முடியும், மீதி போயிடும். அட கடவுளே, ஒரு மாசம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு வந்தா என்னை இந்த வீட்டு வேலைக்காரியா ஆக்கி எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்களே. அடியே ரங்கம்மா, கொஞ்சம் மோர் கொண்டு வா, எனக்கு தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு. சாபம் முடிகிற வரைக்கும் மோரெல்லாம் குடிக்க கூடாது, வெறும் கஞ்சி தண்ணி தான் குடிக்கணும்னு ராஜையண்ண சொன்னாரே. அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு சுப்பையா காந்தம்மா 2 பேருமே உடம்பு வலியோட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா, இத்தனை வருஷத்துல இந்த வீட்டில் இன்னைக்கு நான் செஞ்ச வேலைய எங்கேயும் எப்பவும் செஞ்சதே இல்லை. அந்த விறக வெட்டிட்டு தண்ணி எடுத்து ஊத்துறதுக்குள்ள இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. காந்தம்மா கவலையா, நீங்க பண்ணதே பெருசுன்னா, நான் அந்த மாட்டு கொட்டால சாணி எடுத்துட்டு போட்டேன். 10 தடவை கைய கழுவுனாலும் அந்த நாத்தம் போகவே மாட்டேங்குது. நான் அந்த நாத்தத்தை பார்த்து பார்த்து 10 தடவை வாந்தி எடுத்துட்டேன் தெரியுமா? அப்பதான் ராஜையா வீட்டுக்குள்ள வந்தாரு. கோவமா முகத்தை வச்சுக்கிட்டு, சுபையா, நல்லதா போச்சு. நீங்க வேர்வை சிந்தி உழைச்சதால உங்க பெட்டியில இருக்கிற பொருள் எதுவும் ஆகல. ஆனா ஒண்ணு. சுப்பையா பயந்து போய், என்ன என்ன பிரச்சனை? பெட்டி நல்லா தானே இருக்கு. போயிடுச்சு, ஆனா இன்னைக்கு மட்டும்தான். இது ஒரு வாரம் இருக்குமே. நாளைக்கு காலையில வயலுக்கு போய் 5 ஏக்கர் பூமிக்கும் விதைய தூவுங்க. அப்புறம் காத்தாம்மா, நீ எங்க ஊர்ல ஒரு 10 வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கணும். அதுல கிடைக்கிற அரிசியை வச்சுதான் நாளைக்கு நீங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிடணும். பிச்சை எடுக்கணுமா? நான் பிச்சைக்காரியா? என் கௌரவம் என்ன ஆகுறது? என்னால முடியாது, நான் எடுக்க மாட்டேன். 5 ஏக்கர் பூமியில விதைய தூவணுமா? ஐயோ, என்னால முடியாது. ரங்கையா, ரங்கையா, நாளைக்கு காலையிலேயே நாங்க எங்க ஊருக்கு ஓடி போறோம். எங்க பெட்டியெல்லாம் கொடுப்பா. இந்த சாபம் பரிகாரம் எல்லாம் எங்களுக்கு வேணாம். ரங்கையா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு, அட என்ன மாமா, ஒரு மாசம் இருக்கேன்னு சொன்னீங்க, ஜில்லுன்னு காத்து வீசுதுன்னு சொன்ன. நான் வேற நாளைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். நாட்டுக்கோழியும் வேணாம், முட்டைக்கோழியும் வேணாம். அந்த கோழி குழம்ப நீயே சாப்பிடு. வண்டியை கட்ட சொல்லு. இன்னைக்கு விடியறதுக்குள்ள நாங்க ஊரை தாண்டி ஆகணும். இல்லனா இல்லாத பொல்லாத சாபம் எல்லாம் எங்க தலையில வந்து விழும். சுப்பையா காந்தம்மா ராத்திரியோட ராத்திரியா பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பத்ரம் மாமா, இருட்டுல கொசு கடிக்கும். உங்க உடம்பு வேற கொசு கடிய தாங்குமான்னு தெரியல. காந்தம்மா வண்டியில உக்காந்துக்கிட்டு, இனிமே உங்க ஊருக்கோ உங்க வீட்டுக்கோ நாங்க வரப்போறதே இல்லைன்ன. டேய் பையா, சீக்கிரமா வண்டியை எடுறா அப்படின்னு சொல்லி அந்த வண்டி அவங்க ஊர் எல்லையை தாண்டி மறைஞ்சு போகும்போது எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ராஜையா, என்ன மூளை ஓ மூளை. ஒரு மாசம் எங்க வீட்டுல உக்காந்து கொடுமைப்படுத்த வந்தவங்கள ஒரே நல்ல விரட்டிட்ட. உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ராஜையா சிரிச்சுக்கிட்டே, ரங்கையா, சோம்பேறிங்களுக்கு வேலையை கொடுத்தா அவங்க பேய பார்த்தா மாதிரி பயப்படுவாங்க. அதை வச்சுதான் அவங்கள திட்டம் போட்டு துரத்தன. உண்மைதானே, சொந்தக்காரங்களாச்சே வந்திருக்காங்களே நல்லா பாத்துக்கலான்னு பார்த்தா
இவங்க எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதா, போ, போய் நல்லா படுத்து தூங்கு. காலையில ரொம்ப நேரம் கழிச்சு எழுந்துச்சா போதும். சரிங்க அத்தை, இனிமே இந்த விடிய காலையில வர சொந்த பந்தத்தை அப்படியே ஓட்டி விட்டுருங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம யார் வீட்டுக்கு வேணும்னாலும் சொந்தக்காரங்க அப்படின்னு போகலாம். ஆனா அங்க நம்மளுடைய கர்வம், நம்மளுடைய திமிரு, அகங்காரம், அதிகாரத்தை எல்லாம் காட்டக்கூடாது. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வீட்டு ஆட்களா மாறி அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்கணும். அவங்களையும் சந்தோஷமா பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வந்த உறவுகளை எப்ப விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் திட்டம் போடத்தான் செய்வாங்க.